தரிசனமே. எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. தந்தையின் அன்பை தரணிக்கு தந்தவா, தன்னிகரில்லா தூயவரே. யோவான் அதிகாரம் 13 இறை வார்த்தை 34. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நற்கருணை ஆண்டவனுடைய பிரசன்னத்தில் விற்றிருக்கின்ற நேரத்தில் இந்த நாளில் நம்முடைய மனதில் நாம் யாரையெல்லாம் வெறுக்கின்றோமோ, யாரையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட நம்முடைய மனம் துடிக்கின்றதோ, யாருடைய முகங்களை பார்க்க வேண்டாம் என்று நம்முடைய இதயம் ஏங்குகின்றதோ, என்னுடைய வாழ்க்கையிலே விட நான் பேசவே கூடாது என்று நாம் யாரையெல்லாம் நினைக்கின்றோமோ ஒரு அனைவரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒரு காலத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் என்று என்னோடு பேசுவதில்லை. ஒரு காலத்தில் தினமும் என்னோடு பேசிக்கொண்டே இருப்பவர் இன்று என்னை விட்டு தொலைவில் இருக்கிறார். ஒரு காலத்தில் இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள் என்று சொன்னவர்கள் இன்று அவர் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலை. அன்பு இயேசுவே, இந்த உறவை மீண்டும் தொடங்க ஒரு சிறிய படி எடுக்க எங்களுக்கு ஒரு துணிவை தாரும். ஒரு மெசேஜாக இருக்கலாம், எப்படி இருக்கிறாய், ஒரு ஃபோன் காலாக இருக்கலாம், நாம் பேசலாமா, ஒரு வார்த்தை, மன்னித்து விடு, நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடு என்ற ஒரு வார்த்தை. சில நேரங்களில் அந்த ஒரு வார்த்தை பல வருடங்களாக பூட்டி இருந்த கதவை திறக்கலாம். இயேசுவே, ஆண்டவரே, என் அகந்தையை விட என் உறவு பெரியதாகட்டும், என் கோபத்தை விட என் அன்பு பெரியதாகட்டும், நான் என்பதை விட நாம் பெரியதாகட்டும். இயேசுவே, நாங்கள் உங்களுடைய மின்னொளியில் நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பாதத்தில் ஒரு முடிவு செய்திருக்கின்றோம். எங்களை காயப்படுத்தியவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அவரை சபிக்க மாட்டோம், மாறாக அவர்களுக்காக ஜெபிக்க கூடியுள்ளோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய திரு பாதத்திலே தருகின்றோம். நாங்கள் கடந்து வந்த காலத்தை எங்களால் மாற்ற இயலாது, ஆனால் எங்கள் இதயத்தில் அந்த கடந்த காலத்திற்கு நாங்கள் கொடுத்த இந்த இடத்தை எங்களால் மாற்ற முடியும். இயேசுவே, உடைந்த உறவுகளை இணைத்தருளும், பேசாமல் இருக்கும் கணவன் மனைவியை இணைத்தருளும், பல வருடங்களாக பெற்றோர் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கும் காயங்களை மறைத்தருளும், ஆற்றியருளும், போக்கியருளும். ஆண்டவரே, உடன் பிறந்தவர்களின் மன கசப்புகளை நீக்கும், நண்பர்களிடையே ஏற்பட்ட பிரிவை நீக்கியரும். ஆண்டவரே, நாங்கள் இழந்த மனிதர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் அவர்களை பற்றிய எங்கள் இதயத்தை மாற்றியருளும், அவர்கள் மேல் நாங்கள் கொண்டிருந்த அந்த தவறான புரிதலை மாற்றியருளும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய இதயத்தில் நாங்கள் நினைக்கின்ற மனிதரை, அவர் எங்களுக்கு எதிராக செய்த பாவங்களை, குற்றங்களை, குறைகளை மன்னிக்கின்ற மனத்தை தாரும். ஆண்டவரே,
அவருக்காக இந்த நேரத்திலே இந்த நற்கருணை ஆராதனையை அந்த ஒரு நபருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் அவர் செய்த தவறை நாங்கள் இன்னும் நினைத்து கொண்டு அவருக்கு எதிராக பேசாமல் பல வாரங்களாக, பல நாட்களாக, பல வருடங்களாக நாங்கள் அவரை விட்டு விலகி நிற்கின்றோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையில் அமைதியை தாரும், எங்கள் இருவருடைய இதயங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய உறவை மீண்டும் இணைத்தருளும். இயேசுவே, இந்த நேரத்திலே நான் மன்னிப்பு கேட்கின்றேன். நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்கள் அவர் செய்த பாவங்களை முழுவதுமாக மன்னிக்கின்றோம். மீண்டும் அன்பு செய்ய தொடங்குகின்றோம். ஆண்டவரே, ஏனென்றால் ஒரு உறவை உடைப்பது எளிது, ஆனால் ஒரு உறவை காப்பாற்றுவது அது மிகவும் கடினம். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. எங்கள் இதயங்களில் மன்னிப்பை தாரும். எங்கள் இதயங்களில் மன்னிப்பை விதையும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை விதையும். எங்கள் உறவுகளில் அன்பை மீண்டும் புதுப்பிக்கும். ஆண்டவரே, நீங்கள் ஒருவர், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவரும் அன்பு செய்யுங்கள் என்று கூறினீரே, அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை எங்களுக்கு தாரும். இயேசுவே, எங்களுக்கு மன்னிக்க கற்றுத்தாரும். ஆண்டவரே, உறவுகளை காப்பாற்ற கற்றுத்தாரும். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உன்னுடைய அன்பில் வாழ, ஒருவர் புரிந்து கொண்டு வாழ, நாங்கள் இழந்த உறவுகளை மீண்டும் புதுப்பிக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். நாங்கள் ஒரே குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்வதற்கான அருளை தாரும். ஆண்டவரே, எங்கு 2-3 பேர் என்னுடைய பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்கள், அவருடைய மத்தியில் நான் இருப்பேன் என்று கூடிய அன்பு தெய்வமே, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஒரே மனதார ஜெபிப்பதற்கு, உம்மை நோக்கி மன்றாடுவதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். எங்களுடைய மனங்களை குணப்படுத்தும். நாங்கள் பிறரை மன்னிப்பதற்கு, மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கான அந்த மனத்தை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இப்படி திருப்பாதம் தமர்க்கின்றோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். நாங்கள் மீண்டும் எங்களுடைய உறவை புதுப்பிப்பதற்கு, மீண்டும் எங்களுடைய காயங்களை ஆற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும். நாங்கள் கேட்ட சாட்சிகளாக வாழ இந்த நற்கருணை பலியிலே, இந்த நற்கருணை ஆராதனையிலே அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆமென். எழுந்தருள்வாய் இறைமகனே, தந்தருள்வாய் தரிசனமே. இதய மொழியில் பேச கேட்டேன், உள்ளம் உருகுதே. இரவும் பகலும் உணவு வழி